எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிக்கன் வறுத்த கறி. ஆஹா. ஹலோ ஹலோ, யார் கறிக்கடை பாயா? கறிக்கிற பாயில இல்லைங்க நானு. ஒரு 1/2 கிலோ கறி வேணும் பாய். கறியா? ஆமா. டேய், ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையற? போடா போடா. யானை அலைஞ்சா. ஏய், என்னம்மா கீழே சத்தம்? பேசிட்டீங்க மாமா. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னல பண்ண? லாக்கா. ஓஹோ. என்ன சாப்பிடுறீங்க? ஏய், மட்டன் சூப்பா? ஆள் சைலண்டா இருக்கீங்க. ஊது ஊது. குடிங்க. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? Unexpected. Fine. ஞாயிறு மதியம் சமையல் உன்னது விரும்பி நீ சமைத்திடும். சார் என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் வறுத்த கறி. கறி வேற சிக்கன் வேறையாவே? கறினா ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. கோழி வறுத்த கறின்னு வச்சுக்கோங்க. ஆஹா, எப்படி ஸ்மெல்லு? சூப்பரா இருக்கு. சொல்லி கொடுத்தவங்க அம்மாவால கூட செய்ய முடியாது. சொல்லு. கோழி நானா செய்றேன், கோழி முட்டையை நானா செய்றேன். இதெல்லாம் பெருமையாப்பா? அப்படியே தான் முட்டையில செய்றீங்கன்னு கேட்டா அவங்க அவுச்ச முட்டை
ஓகே. இதுதான் முக்கியமே. அது எடுத்து ஆஹா, ஏன் திருவி திங்கிற மாதிரி திங்கிறேன் என் சொந்த வீட்டில் சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணி சாப்பிட்டேன்? அப்படி சொல்லு. எப்படி இருக்கு? வேற level இருக்கு. செம்மையா இருக்கு. என்ன man? ரசிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கு. இப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. பிச்சைக்காரியாட்டம் இருக்கிற பத்தி ரசிப்பேன். வேற ஒத்துக்கிட்டீங்க. சரி சரி சாப்பிடும்போது பேசக்கூடாது. உண்மையெல்லாம் வெளியே வந்து என்ன பே சாப்பிட்டுலாமா? ஃபஸ்ட்டு என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? மட்டன் நல்லி சூப்பு, மட்டன் தண்ணி குழம்பு, சுட சுட மட்டன் நல்லி ஐயோ என்னது சுட சுட மட்டன் தண்ணி இது வறுத்த கறி. திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மீ மட்டன் சொவரட்டி கிரேவி. இது ஒன்லி ஃபார் மீ. மிளகு ரசம், அடுத்து அவிச்ச முட்டை, அப்புறம் வழக்கம் போல் சுட சுட வச்ச சோறு. அது என்னது தட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு முக்கியமானது ஒன்று கேட்க மறந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு சிக்கன் நீ தான் பண்ணேன். புது வீட்டில் உனக்கு சமைச்சப்போ எப்படி இருந்துச்சு? பழைய வீட்டில் சமைச்சது உனக்கு எப்படி இருந்துச்சு? வேகம் எப்போ அதை முடிச்சுட்டு வெளியே போகலான்னு இருக்கும். ஓகே. இது அப்படி இல்லை, ஓப்பன் கிச்சனாக இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு வேர்க்கிறது கொண்டதெல்லாம் இல்லை. இன்னும் 2-3 டிஷ் இருந்தாலும் சேர்த்து சமைச்சிடலாம். சூப்பர். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆனால் ரசம் மட்டும்தான் செஞ்சேன். பட் அவ்வளோவா தெரியல. ஸோ அத்தம்மா வந்தோடனே நம்ம அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்குறேன். ஓகே, பை பாய். சாப்பிடுங்க. அத்தம்மா ஹாய். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ரிச்சர்ட்டை கேட்டுட்டேன். ஸோ நம்ம பழைய வீட்டில் சமைச்சதுக்கும் இப்போது புது வீட்டில் சமைச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். பழைய வீட்டில் சமைச்சதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேசஸ் இருந்தது, இடம் அவ்வளோவாக. ஓகே. இதில் ஃப்ரீயாக சமைக்க முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. சூப்பர். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான சமையல். சூப்பர். செம்ம. ஆக்சுவலி நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம. எனக்கு இதுதான் வேணும். டேஸ்ட்டே தனி. சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே வேர்க்கலை, ஒன்றும் செய்யலை. அந்த வீட்டிலலாம் வேர்க்கும். சூப்பர். எங்கள் வீட்டில் வேர்க்கலை. ஓகே. சமைக்கிறதுக்கே ஒரு பிரியமாக. ஸோ நம்ம வந்ததுக்கான ஒரு பெரிய ரீசனே வந்துட்டு அங்கே ஸ்பேசிஸாக இல்லைன்னு தான். இல்லை. ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஹாப்பி. ஹாப்பி. பை பாய்.